வணக்கம் காவேரியன்ஸ். ஆப்பிரிக்காவில் ஒரு ப்ராவர்ப்ஸ் சொல்லுவாங்க. என்ன அப்படின்னா, when two elephants fight, who will suffer? The grass that suffers அப்படிங்குவாங்க. அதாவது ரெண்டு பெரிய ஆளுங்க சண்டை போட்டுக்கிட்டாங்க அப்படின்னா யார் கஷ்டப்பட போகிறது பார்த்தீங்கன்னா, அவங்க கஷ்டப்படுறதோட அதை சுற்றி இருக்கவங்க தான் நிறைய கஷ்டப்படுவாங்க அப்படின்னு தான் இதுலேருந்து தெரிஞ்சுக்கலாம். நான் எதை மீன் பண்ணுறேன்னு உங்களுக்கு தெரியும். அமெரிக்காவும் சைனாவும் சண்டை போட்டுட்ருக்கப்ப, அந்த டாரிஃப் வார் போயிட்டுருக்கப்ப யார் சஃபர் பண்ண போகிறாங்க அப்படின்னா, எமர்ஜிங் மார்க்கெட் கண்ட்ரீஸ் லைக் இந்தியா அண்டு த யூரோப் அப்படின்னு தான் சொல்லணும். ஆனால் இது உண்மையா? இதுதான் பரவலாக எல்லா இடத்துலையும் பேசப்படுது. ஆனால் எனக்கு ஒரு டிஃப்ரெண்ட் ஒப்பீனியன் இருக்குது அப்படின்னு கூட சொல்ல விரும்புகிறேன் நான். என்ன மாறுபட்டு கருத்து இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்தியா சஃபர் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. நம்ம ரைட் பாலிசி இப்போ எடுத்தோம் அப்படின்னா இந்த சஃபரிங் நமக்கு இருக்காது அப்படின்னு தான் சொல்லணும். நிறைய குட் திங்ஸ் ஆர் ஹேப்பனிங். இப்போ பார்த்தீங்கன்னா ஆர்பிஐ இன்ட்ரெஸ்ட் ரேட்டை குறைச்சிட்டாங்க ரெண்டு விதமாக. ஃபெப்ரவரியில் ஒன்று, இப்போ ஏப்ரலில் ஒன்று. நேலி 0.5% குறைச்சிட்டாங்க. 6.5லேருந்து இன்றைக்கி 6% தான் இருக்குது. அப்புறம் மணி சப்ளை வர இன்க்ரீஸ் பண்ணிட்டாங்க. நேலி அபவுட் 7 lakh crores மணி இன்ஃப்யூஸ் பண்ணியிருக்காங்க ஃபார் த பேங்க்ஸுக்கு. இது ஃபஸ்ட்டு இம்பார்ட்டன்ட். இது இப்போ ரிட்டைல் இன்ஃப்ளேஷனோட டேட்டா வந்திருக்கு 3.36. நாட் ஓன்லி ரிட்டைலு பட் ஆல்சோ ஈவன் ஹோல்சேல் ப்ரைஸ் இண்டெக்ஸு கூட குறைஞ்சிருக்கு 2.05. அது ப்ரீவியஸ் மந்தோட கம்பேர் பண்ணோம்னா ரெண்டு இதுவும் குறைஞ்சி தான் இருக்குது. இது குட் நியூஸ். ஏன்னா ஃபர்தராக ஆர்பிஐ இன்ட்ரெஸ்ட்டை குறைக்கலாம் இன் ஃபியூச்சரில். அஃப்கோர்ஸ் ஜூனில் மீட் பண்ணுவாங்க. அந்த டைமில் திருப்பியும் கூட இன்ட்ரெஸ்ட் ரேட்டு குறையிறதுக்கு சான்சஸ் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். இது மட்டும் இல்லைங்க, இந்த பேங்க்ஸு கூட லைக் எஸ்பிஐ அவங்க கூட டெபாசிட் ரேட்டையும் சரி இன்ட்ரெஸ்ட் ஃபார் அட்வான்ஸஸும் குறைக்க போகிறதா சொல்லிட்டாங்க. ஸோ இது ஆன் த பேங்கிங் சைடில் சொல்லலாம் நல்ல நியூஸ். அப்புறமேலே அப்படியே வாங்க, இந்த மான்சூன் ப்ரெடிக்ஷன் அது கூட நார்மலாக இருக்கும்னு சொல்லிட்டாங்க. நான் மான்சூன் டிபெண்ட் கண்ட்ரி. nearly 45% ஆஃப் த பீப்புள் மான்சூனை நம்பி தான் இருக்கிறாங்க. அப்போ அது நல்லா இருக்கப்ப நேச்சுரலி கிராமத்துலலாம் நிறைய பணம் இருக்கும். அண்ட் லாஸ்ட் இயரோட மான்சூன் கூட நல்லா தான் இருந்தது. அதனால் ஆனால் இதோட இம்பேக்ட் எப்போ தெரியும் அப்படின்னா இந்த இயர் எண்டை அடுத்த வருஷம் தான் அதை பற்றி தெரியும் நமக்கு. ஸோ செகண்ட் குட் நியூஸ் கூட மான்சூன் நல்லா இருக்குன்னு சொல்லலாம். அப்புறம் ஃபர்தர் பாருங்கள், இதுதான் பர்ஹாப்ஸ் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் அப்படின்ட்டு. இதை தான் ட்ரம்ப் கூட எய்ம் பண்ணிகிட்டு இருந்தார். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தி டாலர் இண்டெக்ஸ்ன்னு சொல்கிறேன் பாருங்கள், அது 99.5 அது மாதிரி ஆயிடுச்சு. அவர் பாலிசி அனௌன்ஸ் பண்ண போகிறேன், டேரிஃப் இம்போஸ் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தப்பெல்லாம் 110 இது இருந்தது. அண்டு இப்போ அது குறைஞ்சி 99.5 அது மாதிரி வந்துருச்சு. அதுதான் அவர் எய்ம் பண்ணுறாரு. அதுதான் ட்ரம்ப் கொண்டாடணும்னு நினச்சாரோ அதை அச்சீவ் பண்ணிட்டார். ஸோ இந்த டாலர் இண்டெக்ஸ் குறையிறனால என்ன நடக்கும் அப்படின்னா, எக்ஸ்போர்ட்டுக்கு பெட்டர் ஃப்ரம் அமெரிக்காலேருந்து இம்போர்ட் காஸ்ட்லி ஆகிடும். இவர் என்ன டாரிஃப் மூலமாக அச்சீவ் பண்ணணும்னு நினச்சாரோ அதை இந்த டாலர் இண்டெக்ஸே பண்ணி கொடுத்துரும் அவருக்கு. ஸோ அது நமக்கு நல்லது. அப்போ அங்கேருந்து நிறைய திருப்பி இன்வெஸ்ட்மெண்ட் வரும். அந்த இன்வெஸ்ட்மெண்ட் வர்றதுனாலையும் நம்மளுடைய ஷேர் மார்க்கெட் பிக்கப் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஏன்னா ரிட்டைல் இன்வெஸ்டர்ஸ் அண்ட் டிஏஐஸ் அண்ட் அதர் டைரக்ட் இன்வெஸ்டர்ஸ் தான் ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க. இப்போ மார்ச்சில் தான் இப்போ பாசிட்டிவ் டெரிட்டரி வந்திருக்காங்க எஃப்ஐஐஸ். அதனால் அது ஃபர்தராக கண்டினியூ ஆகும்னு சொல்லலாம். அண்டு இது அனதர் குட் நியூஸ் அப்படின்ட்டு. அப்புறம் இந்த கவர்மெண்ட் பட்ஜெட்டில் கூட ஒரு டெசிஷன் எடுத்தாங்க. என்ன அப்படின்னா, இந்த ரிபேட் நியர்லி 1 lakh crores இந்த டாக்ஸ் பேயர்ஸ்க்கு கொடுக்க போகிறதா சொல்லியிருந்தாங்க. அது கூட இப்போ ஏப்ரல்லேருந்து ஆரம்பிச்சிரும்ல. ஏன்னா எவ்ரி மந்த் இன்கம் டேக்ஸில் கம்பெனி பிடிச்சிட்ருப்பாங்க. இப்போ அது பிடிப்பு இல்லாமல் வந்துட்டுருக்க போது அப்போ அந்த பணம்லாம் மார்க்கெட்டுக்கு வரும்ல, கன்சம்ஷனுக்கு வரதுக்கும் சான்சஸ் இருக்குது, இன்வெஸ்ட்மெண்ட் வரதுக்கும் சான்சஸ் இருக்குது. அதனால் இது ஒரு நல்ல ரீசன் தானே சொல்லணும் நம்ம. இப்போ கடைசி நல்ல நியூஸ் என்ன அப்படின்னா, ஆயில் ப்ரைஸ் பாருங்கள்.
அப்படியே ஸ்டேபிளாக இருக்குது. 64, 65, ஈவன் $60 கூட போச்சு. பட் திருப்பி மேலே வந்து 65 அது மாதிரி இருக்குது. அண்டு இவங்க 2 பேருக்குள்ளேயும் சண்டை அப்படியே தகராறு அப்படியே நீடிச்சுட்டே போயிட்டே இருந்துச்சுன்னா இந்த ஆயில் ப்ரைஸு இதே இடத்துல இருக்கும், இல்லாட்டா குறையிறதுக்கும் சான்சஸ் இருக்குது அப்படின்னு நான் சொல்லணும். ஏன்னா 2 பேருக்கும் சண்டை நடந்துகிட்டே இருந்துச்சு அப்படின்னா அமெரிக்காவில் ரிசெஷன் வர்றது சாத்தியம்தான். அண்ட் அதே சமயத்தில் சைனாலேயும் அங்கேயும் வந்து ஸ்லோ டவுன் ஃபர்தராக ஆகிறதுக்கும் சான்சஸ் இருக்குது. ஏன்னா சைனீஸ் எக்கானமி ஏற்கனவே நிறைய ஸ்லோ டவுன் ஆகிடுச்சு, அங்கே டீஃப்ளேஷன் தான் இருக்குது, டிமாண்டே இல்லை. அண்டு நிறைய செக்டார் வந்து சிவியராக அஃபெக்ட் ஆகிருக்கு, எஸ்பெஷலி அந்த ரியல் எஸ்டேட் செக்டார் அப்படின்னு நம்ம பார்த்தோம் நிறைய வீடியோஸில். ஸோ இந்த கண்ட்ரீஸில் ரெண்டுலேயும் ரிசெஷன் கண்டினியூ ஆகிட்டே இருக்கிறப்ப தென் ஆயில் ப்ரைஸ் மேலே போகிறதுக்கு சான்ஸ் இல்லை. நம்ம வந்து பிக் இது இம்போர்ட்டர் ஆஃப் ஆயில், 3rd largest இம்போர்ட்டர். அப்போ வந்து இது லோ ப்ரைஸில் இருக்கும்போது நம்மளுடைய இம்போர்ட் காஸ்ட்டும் ஆன் திஸ் ஆயில் அக்கௌண்ட்டில் குறைய தான் செய்யும். அண்டு அதை வந்து கவர்மெண்ட் பாஸ் ஆன் பண்ணால் தென் 140 கோடி மக்களும் இதனால் பயனடைவாங்க அப்படின்னு சொல்லலாம். இது நடக்கும், சூனர் ஆர் லேட்டர் இது நடந்து தான் ஆகணும். அப்போ மேக்ரோ ஃபேக்டர்ஸ்லாம் நல்ல நியூஸாக இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ வந்து ஷேர் மார்க்கெட்டை அதை பேஸ் பண்ணி இயங்குறதுனால தென் வந்து ஷேர் ப்ரைஸு பெட்டர் அண்ட் பெட்டராக தானே இருக்கும். ஆனால் இதில் வந்து 2-3 ப்ராப்ளமும் இருக்குது. அதையும் இந்த சமயத்தில் நம்ம பார்த்துக்கணும். ஏன்னா சடனாக திருப்பி பர்ச்சேஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த ஃபேக்டரையும் கன்சிடர் பண்ணிவிட்டு அப்புறமேலு இன்வெஸ்ட் பண்ணுறது நல்லது அப்படின்னு நினைக்கிறேன். என்ன ஃபேக்டர்? ஃபஸ்ட்டு வந்து Q4 ரிசல்ட்ஸ் வந்தாகணும். அந்த Q4 ரிசல்ட்ஸில் பார்த்திங்கன்னா இப்போதைக்கு பப்ளிஷ் பண்ணவங்க வந்து எல்லாம் ஐடி மேஜர்ஸு. அவங்க வந்து அவ்வளோ நல்லா ரிசல்ட் கொடுக்கல. நான் கூட அந்த வீடியோவில் போட்டேன். அதில் கூட அவங்க கைடன்ஸ் கூட சரியாக கொடுக்கல. அண்டு நெகட்டிவில் தான் இருக்கும் அப்படிங்கிறாங்க ஃப்யூச்சரில் க்ரோத்து கூட. அதனால் ஐடி இண்டஸ்ட்ரி நல்லா பண்ணல. மித்தவங்களோட ரிசல்ட்ஸ் வந்து வந்துடும், கூடிய சீக்கிரம் அது வந்தோட தான் தெரியும் எப்படி அவங்க என்ன பர்ஃபார்ம் பண்ண போகிறாங்க அப்படிங்கிறத. ஸோ Q4 ரிசல்ட்ஸ்லாம் பப்ளிஷ் பண்ணி ஆகணும். அப்புறமேல் தான் அதை பற்றி நம்ம டெசிஷன் எடுக்க முடியும். அண்டு அதனால் இது வந்து ஒரு இஃப் ஆர் பட் அப்படின்னு சொல்லணும். அதனால் அது பொறுத்து தான் பார்க்கணும். அண்டு ஒன் மோர் ஃபேக்டர் என்ன அப்படின்னா, அதான் பர்ஹாப்ஸ் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஃபேக்டர். 90 டேஸுக்குள்ளே நீங்கள்லாம் நெகோஷியேட் பண்ணி அக்ரிமெண்ட் என்ட்ரு பண்ணோம் அமெரிக்காவோட. அவங்களுக்கு 90 நாள் டைம் கொடுத்துருக்கேன் அப்படின்னு ட்ரம்ப் சொல்லியிருக்காரு. ஸோ அதுக்குள்ளே வந்து நம்ம வந்து ஒரு டேர்ம்ஸ் ஆஃப் ரெஃபரன்ஸாவது நம்ம வந்து இந்தியா வந்து அமெரிக்காவோட நெகோஷியேட் பண்ணி சைன் பண்ணோம். அதுதான் முக்கியமானது. அஃப்கோர்ஸ் வைஸ் பிரசிடெண்ட் அமெரிக்கா கூட இந்தியாவுக்கு வரப்போகிறாரு, ஏப்ரல் எண்டில் வருவார். ஸோ அப்போ தெரியும் நமக்கு என்ன மாதிரி அக்ரிமெண்ட் என்ட்ரு பண்ண போகிறோம், என்ன மாதிரி கன்செஷன்ஸ் அமெரிக்கன் கம்பெனிஸ்க்கு கொடுக்க போகிறோம், என்ன மாதிரி கன்செஷன் நமக்கு கிடைக்க போகுது அப்படிங்கிறதெல்லாம் நமக்கு அன்றைக்கி தெரியும்னு நினைக்கிறேன். அட்லீஸ்ட் ஒரு அவுட்லைனாவது நமக்கு தெரியும். ஸோ அது தெரிஞ்சோன்னு தான் நம்ம கிளியராக சொல்ல முடியும் எதிர் வந்து இந்த ஏற்றம் இருக்குல்ல, இன்றைக்கி பார்த்த ஏற்றம் வந்து அப்படியே தொடர்ந்து போகுமா, மேலே போகுமா, இல்லாட்ட திருப்பியும் அது வந்து குறையிறதுக்கு சான்ஸாக இருக்கா அப்படிங்கிறத. ஸோ பார்ப்போம், பொறுத்திருந்தான் பார்ப்போம் அதை பற்றி தெரிகிறதுக்கு. ஒன் மோர் கொஸ்டின் என்ன அப்படின்னா, அதாவது 2 பெரிய பவர் வந்து சண்டை போட்டால் சுற்றி இருக்கவங்கள அஃபெக்ட் ஆகும். ஆனால் நான் என்ன சொல்கிறேன்னா அது மாதிரி அஃபெக்ட் ஆகாது அப்படின்னு சொன்னேன். அதுக்கு நிறைய காரணம் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஏன் அப்படின்னா, இந்தியா வந்து ஒரு கன்சம்ஷன் பேஸ்டு எக்கானமி. இங்கே வந்து எப்பொழுதும் டிமாண்ட் இருந்துக்கிட்டே இருக்குது, சப்ளை தான் இல்லை. அப்போ நம்ம இந்தியா வந்து எக்ஸ்போர்ட்டுக்கெலாம் நம்ம ஃபோக்கஸ் பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது. இந்தியாவை ஃபோக்கஸ் பண்ணாலே நம்ம இந்தியா வந்து க்ரோ ஆகிட்டே இருக்கும். மினிமம் 6% அந்த மாதிரி க்ரோ ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. அதனால் மித்த கண்ட்ரீஸ்லாம் அஃபெக்ட் ஆனால் கூட இந்தியா வந்து அந்த லெவலுக்கு பாதிப்பு அடையாது அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா நம்மளுடைய இன்டர்னல் கன்சம்ஷனே அவ்வளோ இருக்கிறனால எக்ஸ்போர்ட் வந்து ஒரு வெகுவாக குறைஞ்சா கூட நம்ம வந்து அந்த லெவலுக்கு அஃபெக்ட் ஆக மாட்டோம். அதுதான் பார்த்தோம். ஒரு ரஷ்யன் அண்ட் யுக்ரைன் வார் வந்தப்போ கூட மித்த கண்ட்ரீஸ்லாம் பார்த்திங்கன்னா அவங்களுக்கு க்ரோத்தெல்லாம் ரொம்ப குறைஞ்சிருந்தது. ஆனால் நம்ம மட்டும் நல்லா வளர்ந்துகிட்டே இருந்தோம் நம்ம. ஸோ அதை வச்சு சொல்கிறேன் நான். ஸோ நம்ம வந்து சிவியராக வந்து அஃபெக்ட் ஆக மாட்டோம். நமக்கு க்ரோத்துக்கு தான் கிரேட்டர் சான்சஸ் இருக்குது, ப்ரொவைடட் நம்மளுடைய பாலிசி வந்து
நிறைய சேஞ்சஸ் கொண்டாந்தாங்கன்னா இன்னும் வந்து இன்றைக்கி இருக்க க்ரோத்தோட இன்னும் ஜாஸ்தி வளரும் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ஆனால் ஒன்னொரு பாயிண்ட் இதே டைமில் என்ன பார்க்கணும் அப்படின்னா, இனிமேல் நம்மளுடைய ஃபோக்கஸ் வந்து நிறைய அமெரிக்கா மேலே இருக்காது. அது வெளிப்படையாக சொல்லி ஆகணும். இப்போ வந்து ஒரு 3% ஆஃப் ஜிடிபி தான் அமெரிக்காவுக்கு எக்ஸ்போர்ட் பண்ணுறோம். ஆர் நம்ம என்ன சொல்லலாம் அப்படின்னா ஒரு 20% ஆஃப் த டோட்டல் எக்ஸ்போர்ட்டில் அமெரிக்கா போயிட்டுருக்கு. இனிமேல் அதை வந்து எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம வந்து மித்த கண்ட்ரிக்கு எக்ஸ்போர்ட் பண்ண நம்ம ட்ரை பண்ணுறோமோ அவ்வளோக்கு எவ்வளோ நம்ம சக்சீட் பண்ணுவோம் இன் ஃபியூச்சரில் அப்படின்னு சொல்லலாம். இப்போ கூட நம்ம நெகோஷியேட் பண்ணிகிட்ருக்கோம், யூகே அண்டு யூரோப்போட நெகோஷியேட் பண்ணிகிட்ருக்கோம். அது வந்து கை கூடுறதுக்கு சான்சஸ் இருக்குது. அதனால் அமெரிக்காவுக்கு போக வேண்டிய யூனோ அந்த ஐட்டம்ஸ் எல்லாமே ஈவன் யூரோப்புக்கு திரும்பினாலும் திரும்பும். ஏன்னா யூரோப்பும் நம்மளை வந்து ஆல்டர்னேட்டிவ் சப்ளையராக அவங்க கன்சிடர் பண்ணுவாங்க. ஏன்னா நமக்கும் வந்து கிரேட் பொட்டென்ஷியலும் இருக்குது அந்த மாதிரி ஹை லெவல் ஆஃப் எக்ஸ்போர்ட்டை ரீச் பண்ணுறதுக்கு. அதனால் அவங்களும் வந்து நம்மளை அணுகி இருக்காங்க. அதை வந்து நம்ம கூடிய சீக்கிரம் அதுக்கு அக்ரிமெண்ட் சைன் பண்ணோம் அப்படின்னா நமக்கு ஒரு ஆல்டர்னேட்டிவ் கிடைக்கும். அதை வச்சு நான் சொல்கிறேன், நான் இந்தியா வந்து வெகுவாக பாதிக்கப்படாது அப்படிங்கிறத நான் தெளிவாக சொல்ல விரும்புகிறேன் இந்த தருணத்தில். ஒன் மோர் குட் நியூஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்தியா கூட நிறைய சைனாக்கு எக்ஸ்போர்ட் பண்ணுறதுக்கு இப்போ சந்தர்ப்பம் ஓப்பன் ஆகுது அப்படின்னு கூட சொல்லலாம். ஏன்னா அவங்களுடைய லீடர்ஸ் எல்லாம் இப்போ வந்து இந்தியா நிறைய ப்ராடக்டை எங்கள் கண்ட்ரிக்கு எக்ஸ்போர்ட் பண்ணலாம், அதை நாங்கள் வரவேற்கிறோம் அப்படின்னு வர நிறைய ஸ்டேட்மெண்ட் வந்து அங்கேருந்து வந்துட்டுருக்கு. ஸோ இப்போ ஏற்கனவே நம்ம வந்து சைனாவோட எக்ஸ்போர்ட் பார்த்திங்கன்னா ரொம்ப குறைச்சி தான் இருக்குது. அவங்களுடைய எக்ஸ்போர்ட் தான் நிறைய இருக்குது. அதுவும் தட்டு அவங்களுடைய சர்ப்ளஸ் மட்டுமே $99 பில்லியன் இருக்குது. அதனால வந்து இந்தியாவிலேருந்து அவங்க நிறைய பொருள் வாங்குறதுக்கும் சான்சஸ் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஸோ இதுலேருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, தோ வந்து நிறைய குட் ஃபேக்டர்ஸ் இருந்தால் கூட அண்டு வெரி ஃபியூ நெகட்டிவ் இது தான் இருக்குது. அதனால் ஷேர் மார்க்கெட் வந்து கடகடன்னு மேலே போகும் அப்படின்னு கண்டிப்பாக நம்ம சொல்லிட முடியாது. பட் வந்து சம் கரெக்ஷன் இருந்துக்கிட்டே இருக்கும். ஆனால் திருப்பியும் முன்னாடி இருந்த லெவலுக்கு போகணும் அப்படின்னா நான் சொன்னேன் பாருங்கள், அந்த 3 இம்பார்ட்டன்ட் ஃபேக்டர்ஸ் அதெல்லாம் கைக்கூடி வரணும். அது என்ன அப்படின்னா, அக்ரிமெண்ட் வித் யூஎஸ்ஏ, அதே சமயத்தில் அக்ரிமெண்ட் வித் யூகே அண்டு யூரோப்பு, அது ஒன்று. அப்புறமேல் வந்து செகண்ட் வந்து Q4 ரிசல்ட்ஸு ஒரு ரீசனபிளாக பெட்டராக இருக்கணும் கம்பேர்ட் டு Q3யோட. ஸோ இந்த ஃபேக்டர்ஸ் நல்லா இருந்துச்சு அப்படின்னா டெஃபினட்டாக திருப்பியும் ஷேர் மார்க்கெட்டு 23ல் இல்லைனா 24 பிகினில் எப்படி இருந்ததோ அந்த லெவலுக்கு திருப்பியும் போகிறதுக்கு சான்ஸ் இருக்குது அப்படின்னு நான் ஃபீல் பண்ணுறேன். இது வந்து என்னுடைய வியூ ஆஃப் த ப்ரெசன்ட் சிச்சுவேஷன் அப்படின்னு நான் சொல்லுவேன். நான் வந்து ஒரு செபி ரெஜிஸ்டர்ட் அட்வைசர் கிடையாது. இந்த வீடியோவில் சொன்ன அத்தனையுமே ஃபார் எஜுகேஷன் அண்ட் இன்ஃபர்மேஷன் பர்பஸ் தான் அப்படின்ட்டு. நீங்கள் ஏதாவது ஸ்டாக்கை வாங்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஒரு செபி ரெஜிஸ்டர்ட் அட்வைசர்கிட்ட அணுகி அப்புறமேல அவர்கிட்ட ஒப்பீனியன் வாங்கிட்டு அப்புறம் வாங்க ட்ரை பண்ணுங்கள். ஸோ இதோட இந்த வீடியோ கடைசிக்கு வந்துக்கிட்டேன். ஸோ இது வரைக்கும் பார்த்ததுக்கு நன்றி. அண்டு உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைபராக இல்லைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். See you soon. Thank you very much.